ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு பைத்தானி ப்ளவுஸ் டிசைன் பார்த்துடலாம். இது கழுத்து அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, பாடி சுற்றளவு வந்து 10 இன்ச்சு அண்ட் உயரம் வந்து 15 இன்ச் அளவுக்கு நான் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து லைனிங்கோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸில் பார்டர் இருக்குமே, அது கீழ் பார்டர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். பார்டரோட இன்ச் அண்டு லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போது அந்த 2 பார்டரோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். ஏன்னா பைத்தானி ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம பார்டர் தான் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி பார்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது வந்து அந்த பார்டர் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறேன். இப்போ அது பார்டரோட சென்டரையும் ப்ளவுஸோட சென்டரையும் நான் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சு நான் 4 பக்கம் பின் கொடுத்துட்றேன். ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே பார்டரோட கெட்ட பக்கம் இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போது பார்டரோட நல்ல பக்கத்துக்கு கீழே ப்ளவுஸோட நல்ல பக்கம் இருக்குது, சரிங்களா? அதுக்கு மேலே வந்து நீங்கள் லைனிங் வந்து கழுத்து எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் பாட் நெக் மாதிரி கழுத்து கொடுத்துருக்கேன். அதை சுற்றி வந்து ஒரு பூ டிசைன், இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போது அந்த பூ வரைஞ்ச பீஸை வந்து நான் அந்த பார்டர் மேலே வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கழுத்தை வந்து அடிச்சு திருப்பிடுறேன், சரிங்களா? இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து திருப்பி வைக்கணும். நான் வந்து அது ஸ்ட்ரைட்டாக வச்சனால எனக்கு அந்த வரைஞ்சது வந்து சரியாக தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பார்டர் மேலே வச்சு அடித்து திருப்புறதுக்கு முன்னாடி வரைஞ்ச பீஸை வந்து இப்படி உள்டாவாக வச்சு பண்ணிவிட்டு இப்போது நம்ம கழுத்து அடித்து திருப்பிட்டு அந்த வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து அந்த எந்த ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அது மேலேயே தையல் போட்டுவாங்க. மேக் ஷோர் நீங்கள் பார்டர் வந்து அந்த ஷேப் வரைஞ்சிருக்கீங்களா அதுக்குள்ளே அடங்கி வர்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சுன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வராது. ஸோ அந்த வரைஞ்சதை விட பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணேன்னா, அடிச்சு திருப்பின பிறகு இந்த சுற்றிலும் நம்ம ட்ராயிங் பண்ணோம்ல ஒரு பூ டிசைன், அதில் வந்து வரைஞ்சி அது ஸ்டிச் போட்டோம்ல, இப்போது அந்த ஸ்டிச்சை வந்து நான் எக்ஸஸாக இருக்கிற பார்டரை வந்து நான் இப்படி கட் பண்ணுறேன், புரியும் நம்புகிறேன். ஸோ இந்த பார்டர் கட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த பூ டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பார்டர் வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சுற்றிலும் பிசுறு இருக்கிறனால சாரீ கலரில் வந்து லேஸ் வாங்கி அந்த கரெக்டாக அந்த ஷேப்பில் வளைவு கொடுக்குற இடத்துல வளைவு கொடுத்து நான் கரெக்டாக அதுலேயே வந்து மெதுவாக தையல் போட்டுகிட்டே வாங்க, அவசரப்பட வேணாம். நான் வந்து சுற்றிலும் வந்து அதில் வந்து தையல் போட்டுக்கிட்டே வரேன், கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பைத்தானி ப்ளவுஸ் டிசைன்னாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கழுத்தை கொஞ்சம் டீப்பாக வச்சா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்போ தான் இந்த பார்டர் டிசைன் வந்து அழகாக தெரியும். இப்போ சுற்றிலும் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டிச் தானே போட்டால் நம்ம 2 ஸ்டிச் போடணும். ஏன்னா லேஸோட ஒரு கார்னர் இன்னொரு கார்னர் 2 சைடும் வந்து நம்ம போடணும். இப்போ வந்து நான் 2 சைடு போட்டோன்னே உங்களுக்கு வந்து பிசுறு முழுக்க அந்த லேஸ்குள்ளே அடங்கிடும். இப்போ வந்து கீழே மடித்து அடிச்சு திருப்பினாலும் சரி, இல்லை கீழே பைப்பிங் கொடுத்தாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். அதே மாதிரி ஒரு லேஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கழுத்து அடிச்சு திருப்பீங்களா அந்த இடத்துலையும் வந்து லேஸ் வைங்க. ஏன்னா கொஞ்சம் அது வந்து வெறுமனே இருந்துச்சு. ஏன்னா கிராண்டாக ப்ளவுஸ் இருக்கும்போது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெறுமனே இருந்தனால இன்னொரு லேஸை வச்சு திருப்பிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ், ஃபேப்ரிக் பட்டன்ஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ இப்படி பார்க்கும்போதே ஒரு லுக்கை இவ்வளோ அழகாக சிம்பிளாக டக்குன்னு முடிச்சுட்டோம் நம்ம, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி.